இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்தியா கூட்டணி ஆர்வத்துடன் செயல்படும் என்று தான் உறுதியாக நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்ருதா பாரத் அறக்கட்டளை சாமாஜிக் நியாயாக் சம்மேளனம் மாநாடு டெல்லியில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு ஆற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர பிறகு இடஒதுக்கீட்டு முறைக்கு அச்சுறுத்தல் வரும்போதெல்லாம் திராவிட இயக்கம் உறுதியான எதிர்ப்பை தெரிவித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தற்போது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி உள்ளிட்டோருக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டு வரம்பை விட கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்த ஒதுக்கீட்டின் கீழ் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முழு நிதியுடன் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான தொழில்முறை படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு அண்மையில் வழங்கப்பட்டுள்ளதையும் ஸ்டாலின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய பட்டியல் சாதியினருக்கும் இடஒதுக்கீட்டை நீட்டிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அவர் விளக்கியுள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திமுகவின் பல கொள்கைகள் எதிரொலிப்பது மனதுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓபிசி மற்றும் எஸ்சி, எஸ்டியினரை மேம்படுத்துவதற்கான உறுதிமொழிகளை நமது வரவிருக்கும் அரசு ஆர்வத்துடன் நிறைவேற்றும் என உறுதியுடன் நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த வாழ்த்து அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.